சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா இருக்கு. த்ரில்லர் மாதிரியான ஜானர் தான், ஆனால் நல்லா இருக்கு. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பேங்காக இருக்கும், பார்க்கலாம் போய் படம். ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் தான். எல்லாமே இருக்கு, எல்லா டைப் ஃபேமிலி ஆடியன்ஸ் பூராமே எல்லாமே இருக்கு, பார்க்கலாம் நீங்கள். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிட்ஸு பெரியவங்கலாம் பார்க்கலாங்க. சம்மருக்கு கண்டென்ட்னா அப்போ தான் படத்துக்கு வருவாங்க, சொல்லக்கூடாதுல்ல. நல்ல எமோஷனல் சூப்பராக இருக்குது. லவ்வும் இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டும் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். 10க்கு 9 கொடுக்கலாங்க. நல்லா தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. தாத்தா அந்த மாதிரி தாத்தா கட்சா நல்லா இருக்கும். எங்கள் தாத்தா வெத்தலை பார்க்க போட்டிலாம் என்ன சொல்கிறாருக்கா, தாத்தா சூப்பராக இருக்குக்கா. அந்த மாதிரி லவ்க்குலாம் வெயிட் பண்ணுங்கிறேங்க, கிடைக்க மாட்டேங்குதுங்க. கட்சா நல்லா இருக்குங்க. கண்டென்ட் கொஞ்சம் ரியல் லைஃப்பில் வர மாதிரி லவ் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆச்சு? அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நேச்சுரலா இருந்துச்சு. ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு மூவில? சாங்ஸ் நல்லா தான் இருக்குது, எப்போ ஒரு நல்லா பண்ணுற மாதிரி. ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 5க்கு ஒரு 4. என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? ஊங்கி மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? அந்த யானைகள் வச்சு நல்லா இருக்குது. யானை வச்சு எடுத்துருக்காங்களா? எமோஷனல் சீன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும்? எல்லாமே இருக்குது. லவ் சீன் எல்லாமே இருக்குது, எமோஷனல் எல்லாமே. ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 9. சிவி கிரகஸ் சூப்பராக பாட்டு பாடியிருக்காரு, நல்லா இருக்கு. அந்த தாத்தா நல்லா நடிச்சு வந்திருக்கிறாரு. யானை சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? லவ் சீன்ஸ் அவ்வளோவா லவ் சீன்ஸ் மாதிரிலாம் இல்லை, ரொமான்டிக்காக அவ்வளோலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. இந்த சம்மருக்கு பார்க்கலாம். என்ன மாதிரி கண்டென்ட் சொல்றாங்க? ஜீசர் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. யானை வர சீனு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காமெடி எப்படி அது அல்டிமேட். அவர் எப்பவுமே சும்மா காமெடி பண்ணுவார், படத்தில் நல்லா காமெடி வச்சுட்டு நல்லா இருக்கு. பாரதிராஜாவோட சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் அழுது கண்ணெல்லாம் கலந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டு கலந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்குதா? இருந்துச்சு, எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேன் பேட்டை நல்லா வந்து பார்க்கலாம். 2.5 மணி நேரம் படம் எப்படி இருக்கு? 2.5 மணி நேரம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா, கதை என்ன, கதையோட சுருக்கம் என்ன, அது நீங்கள் சொல்லிட்டீங்களாவே இது கதை வந்து நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். திரும்ப அதுதான் 2.5 மணி நேரம் படம் இருந்தால் தான் பார்ப்போம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. படம் 1.5 மணி நேரம் இருந்தாலும் பார்க்கலாம், படம் அதுக்கும் கீழே இருந்தாலும் பார்க்கலாம். படம் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இதுதான் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு யாருமே அப்பா அம்மா வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு அப்பா வந்து தத்தெடுத்து அந்த விஷயம் எடுத்துகிட்டு வரும்போது உண்மையிலே புல்லரிச்சிருச்சு. இன்னொன்று என்னன்னா, அங்கே ஒரு ட்விஸ்ட்டு 2-3 ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. அது வழக்கமான எல்லா கதைகளும் வர ட்விஸ்ட்டுகள் தான். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் அப்படின்னா தேவையில்லாத பாடல்கள், ஒரு பொண்ணை பார்த்த உடனே பாடல்கள், பொண்ணை லவ் பண்ணனே ஒரு பாடல்கள், இன்னும் அதே சென்டிமெண்ட், அதே கதைகள், அதே ஒரு மாண்டேஜில் அப்படியே போடாமல், ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு பாட்டு போட்டே ஆகணுமா, ஏன் லவ் பண்ண பாட்டு போட்டே ஆகணுமா, அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. இது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு பார்க்க வேண்டிய மூவி, பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் அப்பா அம்மா அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு செருப்படியாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து இப்போ வளர்ந்த உடனே அம்மா வந்து ஆசிரமத்தை விட்டுறேன், அப்படி விட்டுறேன், இப்படி விட்டுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கும். இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ அப்பா அம்மா வந்து நம்ம வந்துட்டு விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பாதிப்பு கண்டிப்பாக உண்டாகும். செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருக்குங்க படம், பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாக் இல்லை, கொஞ்சம் நிறையவே லாக் இருந்தது. பட்டு கதை வந்து பழைய கதை தான், இருந்தாலும் நேர்த்தியாக எடுத்திருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. குழந்தைங்களும் குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா யானைகள் சப்ஜெக்ட் கொஞ்சம் வரதுனால நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தீனாவும் பாரதி ராஜாவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சிஜியில் ரொம்ப இதுவாக இருக்குது. சிஜி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கேவலமாக இருந்தது, மற்றபடி எல்லா இடத்துலையுமே சிஜி நல்லா இருந்தது. ஒரு புளியை விரட்டுற சீனில் புளியை வந்து பொறுமையாக திரும்பி அந்த புளி ஓடுற மாதிரி பண்ணியிருக்கலாம். டக்குன்னு அந்த இது எடிட் பண்ணுறப்ப ஸ்பீடாக பண்ணிட்டு புளி வந்து அப்படி திரும்பி போகிற மாதிரி அந்த இடத்துல தான் கொஞ்சம் கேவலப்படுத்திட்டாங்க. அப்போ தள்ள கொட்டி தப்பாக பண்ணுற சரி பண்ணியிருக்கலான்னு அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா சிஜி நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு இல்லை மியூசிக் நல்லா இருந்தது, படம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். என்ன கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை கதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து செகண்ட் ஹாஃபில் எடுத்திருந்தா படம் இன்னும் நல்லா இருக்கும், லாக் இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி
பிரகாஷ் இல்லாமல் வெறும் மியூசிக் மட்டும் போட்டுனா நல்லா இருந்திருக்குமா? ஜிவி பிரகாஷ் இல்லாமல் இந்த எந்த நல்ல நடிகர் போட்டிருந்தாலும் படம் ஹிட்டு தான். ஜிவி பிரகாஷும் ஹிட்டு தான். லென்த்தி டைலாக்கு ஜிவி பிரகாஷ்க்கு கிடையாது. அவருக்கு வர வேண்டிய எல்லா டைலாக்குமே தீனா வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரதி ராஜா பொறுப்பேற்றுக்கிறாரு, இவனா பொறுப்பேற்றுக்கிறாங்க. என்னன்னு தெரியல அவருக்கு வேறு என்ன படம். ஏன்னா இதே கெட்டப்பில் தான் இவர் ரெபில் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ரெபில் பார்ட் 2 மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு அன்வான்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாமே நல்ல கண்டென்ட் தான் இருக்குது. இது இவானா அண்ட் ஜிவி பிரகாஷோட லவ் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு? நல்லா இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து சண்டை போகிறதும் வருது, அவங்களே கேட் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. லவ் நல்லா இருந்துச்சு. தீனானாவும் நல்லா பண்ணிக்காங்க. எந்த டைமில் கவுண்டர் போடலாம், எது சீரியஸாக இருக்குமோ கவுண்டரி எப்படி சொல்லுதுன்னா சீரியஸாக போட்டு நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. தீனா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. கும்கி அளவுக்கு ஹிட் ஆகுமா? கும்கி அளவுக்கு இல்லை, கும்கி வந்து வேறு கான்செப்ட்டுங்க. இது வேறு கான்செப்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் கான்செப்ட் தனித்தனியாக தான் சூப்பராக இருக்குது. மூவி சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு இருந்து பார்க்கணும். பேரண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக முதியோரத்தில் விடக்கூடாது. நல்லா இருக்குது படம். அந்த மாதிரி ஃபேமிலியை பெற்றவங்கள பார்த்துக்கணும் பிள்ளைங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க கொல்ல வராங்கன்னு தெரிஞ்ச பேருக்கு அவர் பேர பிள்ளைய மன்னிச்சுட்டார் பார்த்தீங்களா? அது எல்லோரும் பெரியவங்க அதை எப்பயுமே பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. அவர் லாஸ்ட்டாக கீழே வந்து கிடந்து அதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக அந்த அழ வந்துடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே ஃபேமிலியோட வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு படம். எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம ஜிவியை வேறு ஒரு இதில் பார்த்துருப்போமோ, அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜேர்னர் அவர் எடுத்து பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான். என்ன மாதிரி கண்டென்ட் சொல்கிறாங்க? கண்டென்ட் எமோஷ்னல் தான். மோஸ்ட் எமோஷ்னல் தான். அண்ட் நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப அலோனாக இருக்கிறவங்களுக்கு, தனிமையில் இருக்கிறவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஆமாம் இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்கல்ல. மோஸ்ட்லி யாரையுமே நம்ப மாட்டாங்க. எல்லாரையுமே இப்படி தாண்டா உலகம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்கும்போது அப்படியும் கிடையாது, இப்படியும் சில மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து கேரக்டராக இருந்தது. நம்ம வந்து நம்ம கிராமத்தில் ஒரு பொண்ணை நம்ம பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் வரும் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஐயோ, நான் இவானாவெல்லாம் க்ரஷ் ஆகிக்கிட்டேங்க. லவ் பண்ணுறேங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. தீனாவோடது அது எப்படி சொல்கிறதுனா, வாண்டடாக இல்லாமல் போகிற போக்கில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளை கலாச்சிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காமெடியாக இருந்தது. சாங்ஸ் வைஸ் செம. எந்த இடத்துலையுமே லாகாவோ நமக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி, தூங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம அழகாக ஒரு த்ரில்லாக ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாங் அழகாக ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது.